வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பினாங்கில் இருக்கோம். பினாங்கில் வந்து ஃபேமஸான ஃபுட்டை வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே தெரியும் பினாங்னாலே வந்து ஃபேமஸ் வந்து ஃபுட்டு தான். அந்த ஃபுட்டை வந்து நம்ம இன்னைக்கு ட்ரை பண்ண போகிறோம். அதுவும் வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட், அஞ்சுங்கர்னே அப்படின்ற ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டுக்கு போய் அங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் ட்ரை பண்ணி அது எப்படி இருக்குது அப்படின்றத வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து நைட் டைமில் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் பண்ணி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நைட் டைமில். ஏன்னா வந்து இது ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபுட் ஸ்ட்ரீட் வந்து பசம்பூர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ். இந்த பசம்பூரை வந்து மற்ற டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா மலேசியாவில் ரோஜாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்டு இருக்கீங்களே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பசம்பூர். மற்ற டிஸ்ட்ரிக்ட்லாம் போனீங்கன்னா ரோஜாக்குன்னு சொன்னீங்கனாலே அவங்களே எல்லாமே எடுத்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு அது மேலே அந்த ஒரு விதமான கிரேவியை இது பண்ணி நமக்கு கொடுத்துருவாங்க. பட் பினாங்கை பொறுத்தவரையிலும் இங்கே நம்ம தான் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நமக்கு என்ன டிஷ்ஷஸ் வேணுமோ அதை வந்து நம்ம சூஸ் பண்ணி கொடுத்தோம்னா அதை அவங்க கட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அந்த ஒரு விதமான சாஸ்ன்னு சொல்லலாம், அது வந்து சம்பல்னு சொல்லலாம், அதை மேலே இது பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இப்போ ஒரு வழியாக நம்ம ஆர்டர் பண்ண எல்லா ஃபுட்டுமே வந்து ஒன் பை ஒன்னாக வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அதெல்லாம் வாங்கி நம்ம டேபிளில் அடுக்கிட்டு அதுக்கப்புறம் அதை ஒன் பை ஒன்னாக சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து சீ ஃபுட்லேருந்து ஆரம்பிப்போம். நம்ம இதில் வந்து ஊடான வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். இவங்க வந்து ஒரு விதமான சாஸ் தராங்க. அந்த சாஸ் வந்து சில்லியில் செஞ்சுருக்காங்க. அந்த சாஸை வந்து டிப் பண்ணி நம்ம அந்த ஃப்ரை பண்ண சீ ஃபுட்ஸை வந்து சாப்பிட்றப்ப உண்மையாகவே நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நானும் எல்லா சீ ஃபுட்ஸுமே ட்ரை பண்ணேன். நாங்கள் வாங்கியிருந்த ஒரு சில சீ ஃபுட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாகவே வந்து நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதுதான் வந்து அந்த அம்ப்ரா ஜூஸ். இந்த அம்ப்ரா ஜூஸுமே வந்து இந்த லெமன் ஃப்ளேவரு அது மாதிரி நல்ல ஒரு டேஸ்ட்லேயே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். யாரும் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வழியாக நம்ம ஆர்டர் பண்ணி இந்த ப்ரான் கோத்தியை வந்துருச்சு. இந்த கோத்தியை பொறுத்த வரையிலும் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ஊரில் பட்டை நூடுல்ஸ் சொல்லுவோம்ல, பட்டையாக இருக்கும் நூடுல்ஸ் ஃப்ளாட்டாக, அந்த நூடுல்ஸில் வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து நம்ம சிக்கன் கேட்டால் சிக்கன் போட்டுவாங்க. நம்ம என்ன டிஷ்ஷு கேட்குறோமோ அதை போட்டு நமக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்போ நம்ம வாங்கி இருக்கிறது வந்து பிரான் போட்டு கேட்டதால நம்ம பிரான்ல வந்து வாங்கியிருக்கோம். உண்மையாக வந்து சாப்பிட்டு பார்க்கலான்னு சாப்பிட்டேன். சூடாக இருந்துச்சு. சுட சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறேன்னு தெரில. ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு என்னால் கண்டுபிடிக்க முடியல சூடாக இருந்ததுனால. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாஸ் சேர்த்து திரும்பவும் சாப்பிட்டு பார்த்தேன். உண்மையாகவே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி தெரில, இது ஒரு விதமான டிஷ்ஷாக இருந்தது. நல்லா இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்டில் ஓரளவுக்கு ஃபேமஸாக உள்ள எல்லா டிஷ்ஷும் சாப்பிட்டு பார்த்துட்டேன். இது மட்டும் இல்லாமல் பினாங்கில் வேறு எங்கெங்கெல்லாம் ஃபுட்டு நல்லா இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அங்கேயும் போய் சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பினாங் வீடியோவில் பார்ப்போம்.